அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4/1/2026 முதல் 10/1/2026 வரை இந்த வார ராசி பலன் துலா ராசிக்கு எப்படி பலன் கொடுக்குது பார்க்கும்போது, துலா ராசி ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து, லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறார். இந்த கிரகத்தினுடைய தன்மை, செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ல் இருக்குது. முயற்சி ஸ்தானத்துல இந்த முக்கியமான கிரகம் அமர்ந்திருப்பது விடாமுயற்சியினால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய முயற்சி தோல்வி அடைந்தால் மனசோர்வு அடையும். எண்ணியதை எண்ணியபடி நிறைவேறவில்லை அப்படிங்கிறது மன வருத்தம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். மனக்கவலை, மன சம்பந்தப்பட்ட போராட்டம் கொடுக்கும். இருப்பினும் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பார்வையில் இருக்கிறார். குரு 9ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்று இயங்கக்கூடிய தன்மை சொல்வோம். 5ஆம் இடத்துல ராகு சனி சேர்ந்து இருப்பது புத்திரஸ்தானம். புத்திரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். குரு பார்வை இருப்பதால் அந்த பிரச்சனை களையக்கூடிய தன்மை கொடுக்கும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துகள், பூர்வீகத்தில் இருந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை அனைத்தும் உங்கள் கை மேல் பலன் கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் விடாமுயற்சி செய்து வரணும். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள்ங்கிற வரிசையில் பார்க்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருந்து அவங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள்ங்கிற வரிசையில அவங்களுடன் சிறிது நிதானமாக இருந்து வருவது கால சிறந்த பலன் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது, மற்ற கிரகமுடைய சாதகத்தன்மை அற்ற செயல் இருந்தாலும் உங்களுக்கு குரு உறுதுணையாகவும் கேது பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக அடையும். தொழில் துறையில முன்னேற்றத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை கொடுக்கும். இருப்பினும் மன போராட்டம் உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். ஆகவே மன போராட்டம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது, வழிபாடு தெய்வத்தை தவறாம வழி செய்து வரணும். இந்த வழிபாடு தெய்வம் அப்படின்னு வரும்போது முருகப்பெருமாள் வழிபாடு செய்து வருவது சிறந்ததாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் மனதார வேண்டிட்டு வரும்போது மன தைரியத்தை கொடுக்கும். நவகிரகத்துக்கு போய் சென்று வழிபாடு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு தேவையில்லாத மன வருத்தம் நிவர்த்தி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவே இந்த துளாராசிக்கர் இந்த வாரத்தில் அமர்ந்திருக்குது. சந்திர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பார் இந்த பகல் 11 மணிக்கு மேல். ஆகவே 10ஆம் இடத்துல இருந்து தொழில்துறையில உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஏற்கனவே இந்த வாரம் தொடக்கத்தில் குரு பகவானோட சந்திரன் சேர்ந்து குரு மங்கள யோகத்தோட தொடங்கிய யோகம் 10ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்தும் போது சற்று கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு கொடுக்கும். சந்திரனுக்கு தோஷம் உண்டாயிடும். மற்ற கிரகத்துண்டான பார்வை இல்லை. சந்திரனுடைய தோஷத்தால் நீங்க ஆளப்படக்கூடிய தன்மை வர்றதுனால சற்று எச்சரிக்கையாக இருந்து இந்த காலகட்டத்தில் அம்பிகை வழிபாடு, முருகப்பெருமாள் வழிபாடு செய்து வரும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவையான பைரவர் வழிபாடு செய்து வரும்போது நல்ல பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.